என்ன பண்ற நீ? அடடடடா, இந்த அளவுக்கு மசாலா போடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இதுல நிறைய கலப்படம் இருக்கு. நான் என் ஊர்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். இதோ இருக்கு, இத பயன்படுத்தி இனிமே. சரி, நீங்க பேப்பர்ஸை வீட்டுக்கு அனுப்புங்க, நான் சைன் பண்ணி அனுப்பிடுறேன். அக்கா, டீ குடிக்கிறீங்களா? எல்லாருக்கும் போட்டுரு. அப்புறம் இங்க பாரு, விக்ரம்க்கு கொஞ்சம் இஞ்சி டீ போட்டு கொடுத்துரு, அதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா, அது என்னன்னா, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இந்த ரன்வீர் வந்து உங்க சம்மதத்தோட தானே கல்யாணம் பண்றதா இருந்துச்சு. அப்புறம் எதுக்கு அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? அப்புறம் அந்த பொண்ணுக்காக வீட்டையும் விட்டுட்டு போயிட்டான். நல்ல வேலை, நாங்க வந்தது நல்லதா போச்சு. எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தாச்சு இல்லையா? நீ என்ன சொல்ல வரேன்னு தெளிவா சொல்லு. அது வந்து அக்கா, என் மனசுக்குள்ள ஒண்ணு தோணுச்சு. ஆனா இது கல்யாண வீடு, கேட்டா தப்பாயிடுமோன்னு தான் நான் தயங்குறேன். நம்ம ஊர்ல நம்ம சொந்தக்காரர் இருக்காரு, அவர் கூட நீங்க இந்த கல்யாண பத்திரிக்கை அனுப்புனீங்கல்ல, எனக்கு நல்லா தெரியும் கல்யாணத்துக்கு போறாங்களோ இல்லையோ அவங்க நேரம் எல்லாம் கரெக்டா குறிச்சு வச்சிருப்பாங்க. யாருக்கு எப்படி இருக்குன்னு தெளிவா எழுதி வச்சிருப்பாங்க. அவங்கதான் சொன்னாங்க கல்யாண பத்திரிக்கையில ரியாவோட பேர் தான் எழுதி இருந்துச்சுன்னு. இப்போ இவ அதே ரியா மெஹரா தானே? சித்து கட்டி இருக்கிறது நம்ம ரன்வீருக்கு பார்த்த பொண்ணு தானே? அதே பொண்ணுதான். அக்கா, உங்க செலக்ஷன் இருக்கே உண்மையிலேயே ரொம்ப சூப்பர். எனக்கு அப்படியே புடிச்சு போச்சு. அவ உண்மையிலேயே ஒரிஜினல் வைரம் தான். சரி, அதனால இப்ப என்ன, ரெண்டு பேருமே உங்க மருமக தானே? ஆஹா, நான் டீயை வச்சுட்டு மறந்தே போயிட்டேன். நான் போய் பாத்துட்டு வரேன். மோகி, நீ எங்க போயிட்ட? பால் எங்க வச்சுட்டு போன சொல்லு, நான் தேடிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து எடுத்து கொடு, எனக்கு டைமே இல்ல. மோகி, நீ எங்க தான் போயிட்ட? பல்லவி, நீ சந்தோஷமா இருக்கல்லம்மா? இப்ப நீயே பாக்குறல்ல, இந்த மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு 2 மருமக வந்துட்டாங்க. குடும்பம் பெருசாயிடுச்சுமா. நியாயமா நீ இப்ப சந்தோஷமா இருக்கணும். நீங்க சரியா தான் சொல்றீங்க அத்தை. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருமா, நம்ம 2 மருமகளுக்கும் ஈக்குவலான வாய்ப்பு கொடுக்கணுமா. அப்பதான் இந்த சாவி அடையறதுக்கு உண்மையிலே யாருக்கு தகுதி இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சொல்றேம்மா, நீ அவங்களுக்கு ஈக்குவலா வாய்ப்பு கொடுத்தேன்னு வை, அவங்கள நீ சமமா பாக்குறேன்னு அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுமா. அப்புறம் 2 பேரையுமே நம்ம சமமா தான் பாக்கணும். ஏன்னா ஒரு தோட்டக்கார என்னைக்கும் எல்லா பூவையும் ஒரே மாதிரி தான் பாப்பான். போன் அட்டென்ட் பண்ணுங்க அத்தை, முக்கியமான காலா இருக்கலாம். பல்லவி, பல்லவி, நான் சொல்றத கேளுமா. சொல்லுங்க. என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேன்னா, நீங்க ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க? நான் ஒன்னும் ஃபாலோ பண்ணல, என் டியூட்டியை தான் நான் பாக்குறேன். ஜாப் ப்ரொஃபைல்ல இருக்குல்ல, உன் பக்கத்திலே இருக்கணும்னு, அதான் செய்யறேன். தள்ளி போங்க. இல்ல, தள்ள மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன். அட தள்ளி போங்க. நான் தள்ளி போக மாட்டேன். என்ன பண்ற நீ? இந்த லிஃப்ட்லயே போவ? அப்ப நான் நடந்து போகணுமா? படியில இறங்கணுமா? நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நீ நல்லா ஸ்லிம்மா தானே இருக்க. இன்னும் நடந்தா ஒல்லியாயி காணாம போயிடுவ. அப்புறம் நான் என்ன பண்றது? நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது ஸ்டாஃப் லிஸ்ட் இல்ல, நீ பாஸ் தானே. பாஸுக்குன்னு தனி லிஃப்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு தனி ஒரு ஃப்ளோர் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஏன் இஷ்டம். என் மனசுக்கு இந்த லிஃப்ட்ல தான் போகணும்னு தோணுது, நான் இதுல தான் போவேன். ஓபன் ஆயிடுச்சு. அட ஐயோ, என்ன பண்ற நீ? அட பிரகே மேம், மேம் நீ லிஃப்ட்ல போனா நான் என்ன படியிலையா வருவேன்? நான் என் டியூட்டியை பாக்குறேன். நான் தான் சொல்றேன்ல, உங்களோட தேவை எனக்கு இல்லன்னு. ஓ, நீ பெரிய புத்திசாலி, நான் முட்டாளா? என் சர்வீஸ் எதுக்கு உனக்கு தேவையில்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு இப்ப நோட்டீஸ் பீரியட் போயிட்டு இருக்குல்ல, நான் எல்லா வேலையும் பாப்பேன். நான் வேலை எதுவும் பாக்கலன்னா அப்புறம் நீ வந்து நான் எந்த வேலையும் செய்யலன்னு சொல்லுவேன். இங்க பாரு, உனக்கு என் வேலை பிடிக்கலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நான் என் வேலையை பாக்கலன்னு வை, அது எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால உன்னோட எல்லா வேலையும் நான் பாக்குறதுக்கு எப்பவுமே நான் உன் கூட இருந்தே ஆகணும். ஆனா எந்த வேலை என்னால பண்ண முடியுமோ அதை தனியாவே நான் பண்ணலாம் இல்லையா? லிஃப்ட்ல இருந்து எப்படி கீழே போனேன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் உள்ள வரும்போது சில பேர் பேசுனதை நான் கேட்டேன். இந்த லிஃப்ட் ரிப்பேர் ஆயிடுச்சா, அதனால எப்ப வேணாலும் அருந்து கீழே விடலாமா. ஒழுங்கா வேலை செய்யற லிஃப்ட்ல உனக்கு ஏறி இறங்க தெரியும். அருந்து போற லிஃப்ட்ல இருந்து உன் உயிரை எப்படி காப்பாத்திக்கணும்னு உனக்கு தெரியுமா? இல்ல இல்ல, அதுக்கு தான் நான் வந்தேன்.
ரியா, அத்தை நீங்களா? வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, கபோர்ட்ல என் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா அடிக்கிருக்க. ஆமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அட ஒண்ணும் இல்லம்மா, வீட்டுல மருமக இருந்தா அதுக்காக வேலை பார்த்துட்டே இருக்கணுமா என்ன? நான் உன்கிட்ட ஒண்ணுதான் சொல்ல வந்தேன். உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீதான் ரொம்ப அழகா இருக்க. அப்புறம் நீதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மருமக. சோ ஸ்வீட். தேங்க்யூ அத்தை. யாரு என்ன வேணா சொல்லட்டும், உண்மை உண்மைதானே. இந்த உலகத்தோட மிகப்பெரிய உண்மை எதுன்னா, ஒருத்தரோட 2 காதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஆனா கண்ணு எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு அம்மாக்கு எல்லா புள்ளையும் ஒரே மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு அம்மாக்கு எல்லா புள்ளையும் ஒரே மாதிரி கிடையாது. சில பேருக்கு அதிக அன்பு கிடைக்கும், சில பேருக்கு கம்மியா அன்பு கிடைக்கும். அப்படிதானே? அதான் சொல்லுவாங்க, சில சமயம் சந்தோஷம், சில சமயம் துக்கம். கன்ஃபியூஷன் ஆயிட்டல்ல? இரு நான் கிளியர் பண்றேன். இங்க பாரு, இந்த வீட்டுக்கு 2 மருமக இருக்காங்க. அதோட நீ என்னோட ஃபேவரட் மருமக. நான் உன்னை எப்பெல்லாம் பாக்குறனோ அப்பெல்லாம் உங்க அத்தை எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாகி வந்தாங்களோ அதே மாதிரி தான் தோணுது. அதாவது பக்காவான ஹை கிளாஸ், மாடர்ன் அண்ட் பியூட்டிஃபுல் வித் ஃபேமிலி டைப். இந்த வீட்டோட மருமகளும் அப்படிதான் இருக்கணும். உன்னை பார்த்த உடனே எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ so மச். ஆனா இங்க பாருமா, இந்த காம்படிஷன்ல நீதாமா ஜெயிக்கணும். எனக்கு காம்படிஷனா? அதோட இந்த வீட்டோட பெஸ்ட் மருமகளுக்கு தானே இந்த சாவி கிடைக்கும். அதனால இந்த போட்டியில நீதான் ஜெயிக்கணும். அப்புறம் இந்த சாவியோட பொறுப்பு இருக்கே, அது ஒண்ணு நீ சாதாரண பொறுப்பா நினைச்சுக்காத. யாரு பொறுப்பை நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும். அப்புறம் யார் கையில சாவி இருக்கோ அவங்க சொல்படிதான் இந்த வீட்டுல எல்லாரும் கேட்கணும். நீ அந்த சாவி கொத்த பாத்தியா? அந்த ரிங்ல தான் எல்லா சாவியும் ஒண்ணு சேர்ந்து இருக்கும். அதே மாதிரிதான் எந்த மருமக கையில அந்த சாவி இருக்கோ மொத்த வீடுமே அவ கைக்குள்ளதான் இருக்கும். நான் சொல்றதோட அர்த்தம், மொத்த வீட்டுல இருக்கவங்களையும் சாவி மாதிரி கோத்து அவ கைக்குள்ள வச்சுப்பா. அப்புறம் இங்க பாரு மருமகளே, சாவிங்கிறது ரெஸ்பெக்ட். நீ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. காம்படிஷன்ல ஜெயிச்சிரு. நான் உன் கூடவே இருப்பேன். எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தான் வேலை பார்க்கறாங்க. ஆபீஸ் தானே வேலை பார்க்கறீங்க. இந்த போர்டு கீழே வந்தது பார்க்கலையா? சாரி சார். என்ன சாரி? சீக்கிரம் மெக்கானிக் ஃபோன் பண்ணுங்க. எப்போ வருவான்னு கேளுங்க. அவன் என்ன சரி பண்ணிட்டு போனானே தெரியலையே. லிஃப்ட் இன்னும் சரியாவே சரி பண்ணல. பிரக்யா மேம் இப்பவும் லிஃப்ட்டுக்குள்ள தான் மாட்டிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் என்ன தடுக்கல? தடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நான் தான் சொன்னேன்ல, இந்த லிஃப்ட் உங்களுக்கு ஏத்ததில்ல, இது ஜெனரல் லிஃப்ட்னு தானே சொன்னீங்க. நான் முக்கியமா இது ஸ்டாஃப் லிஃப்ட்னு சொன்னேன். அப்புறம் இந்த லிஃப்ட் விழ போகுதுன்னு சொல்ல வந்தேன். ஆனா நீங்க என் பேச்சை கட் பண்ணிட்டீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஓ நோ. என்ன அப்படி பாக்குற? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? பயம் வராதா? இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லு. நீங்க தானே சொன்னீங்க லிஃப்ட் எப்ப வேணாலும் அறந்து விடலான்னு. அதான் விழுந்துட்டு இருக்க. இப்ப நான் டைம் மிஷின்ல இருக்க. உடனே இப்ப ராக் கான்சர்ட்டுக்கு போனோம். என்ன? இல்ல, நான் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்னது உண்மையா ஆகுமா இல்லையான்னு பார்த்தேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சும்மா காமெடி பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இந்த லிஃப்ட் ரிப்பேரா இருக்கு, கீழே விழ போகுதுன்னு காமெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நிஜமா நடக்க போகுது. நான் அப்படி சும்மா காமெடியா சொன்னேன். இது உண்மையாக போகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சொல்றது உண்மையாக போகுதுன்னு. அது எப்ப சொன்ன? ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னல, ஞாபகம் வந்துருச்சு. உங்ககிட்ட இதுதான் பிரச்சனையே. எப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டு இருந்த, யோசிக்கிறதே இல்ல. என்ன வேணாலும் பேசிடுறது, அதனால மத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு யோசிக்கிறதே இல்ல. ஏதாவது சொல்றது. காமெடி பண்ண ஏன் இவ்வளவு சீரியஸ் ஆகுற? சீரியஸ்னா இல்ல சிச்சுவேஷன் தான். உங்களால தான் இதுக்குள்ள வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஆமா, நான் தான் உன்னை சிச்சுவேஷன்ல மாட்ட வச்சேன். அதனால நானே உன்னை வெளியில எடுக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. ஓ இல்ல, பயமா இருக்கு. உன் கையை கொஞ்சம் கூட இல்ல. என்ன விடு. இந்த கதவையும் திறக்க மாட்டேங்குது. நாம மெக்கானிக்கா காத்துட்டு இருக்க முடியாது. எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே சரியா இருக்கு, சரியா இருக்கு. என்ன சரியா இருக்கு? உங்க முகமே சொல்லுது எதுவுமே சரியா இங்க இல்லன்னு. என் முகத்தை ஏன் நீ பாக்குற? நான் உன்னோட பாடி கார்டு.
பாடி கார்டு பயந்தவங்களையா இருக்க மாட்டாங்க. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ நீ நீதான் பயந்து போயிருக்க. நான் பயப்படல. நீ ஏன் இப்ப கத்தன? நான் ஏன் இப்ப கத்துனேன்னா, ஏன்? ஏன்னா கத்துனா லங்ஸ் நல்லா ஓபன் ஆகும். லங்ஸ் ஓபன் ஆச்சுன்னா பிரீதிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது உங்களுக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம், நீங்க பாடி கார்டு தானே? உடனே ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி நாம இங்க மாட்டிட்டோம்னு சொல்லுங்க. அட அவங்க நம்பர்லாம் என்கிட்ட இல்ல. என்ன பாடி கார்டு நீங்க? உங்ககிட்ட எந்த ஒரு முக்கியமான நம்பரும் இல்லையா? எல்லா முக்கியமான நம்பரும் இருக்கு. போலீஸ் நம்பர் இருக்கு, ஆம்புலன்ஸ் நம்பர் இருக்கு, ஃபயர் சர்வீஸ் நம்பர் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க என்னோட பாடி கார்டு தானே? என்னோட எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸ் உங்ககிட்ட இருக்கணுமா இல்லையா? உன்னாலதான் என்கிட்ட எதுவுமே இல்ல. என்னலையா? ஆமா உன்னாலதான். நல்ல பாஸா இருந்தாதானே நல்ல சர்வீஸ் கிடைக்கும். நான் ராக் ஸ்டாரா இருக்கும்போது நல்ல சிங்கர் மட்டும் கிடையாது, நல்ல பாஸாவும் இருந்தேன் தெரியுமா? நீ என்னோட அசிஸ்டண்டா இருந்த, என்ன அருமையா வேலை பார்த்த தெரியுமா? அதுக்கு காரணம் உன் பாஸ் ரொம்ப நல்லவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நம்பர் 1 ராக் ஸ்டார் பொசிஷன்ல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? அதனால நீதான் சரியான சிடுமூச்சி. நான் சிடுமூஞ்சா? ஆமா நீதான். நீங்க ஏமாத்துக்காரர். ஏமாத்துக்காரரா? பின்ன என்ன? யார வெறுத்தீங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஒண்ணு நீங்க ஏமாத்துக்காரர், இல்லனா சரியான பொய் சொல்றவர. நம்ம உயிர் இப்ப இங்க போகுது. நீ என்னடானா இன்னும் பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்க? சரி, இதுக்கப்புறம் நான் எப்பவும் என்னோட பாஸ்ட பத்தி பேச மாட்டேன். ஐ ஹவ் மூவ்ட் ஆன். மூவ்ட் ஆன்? ஹா. மூவ் ஆன்? நான் எப்படி மூவ் ஆன்? இப்பதான் சொன்னீங்க நம்பர் இல்லன்னு. ஐயே, நம்பர் இல்லன்னு தான் சொன்ன. மேனேஜருக்கு கால் பண்றேன். நம்பர் வந்து அட நெட்வொர்க் இல்ல இப்ப. ஓ, இந்த லிஃப்ட் மேல போகுது, கீழே வருது. நீ என் பலத்தை இப்ப கொஞ்சம் பாரு. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? நாங்க இங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீதான் உங்க பாஸ். உன் குரல் கேட்கும்ல. சத்தம் போட்டு கத்துனா மூச்சு விட முடியும்னு சொன்னல. வந்து கத்து. சத்தமா கத்து. ஹெல்ப். யாராவது இருக்கீங்களா? எஸ். நான் லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டேன். நான் இல்ல, நாம. ஹலோ, இது மேமோட குரல் தான். வா மேம், நான் தான் நிகால் பேசுறேன். நாங்க லிஃப்ட திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எதை டென்ஷன் ஆகாதீங்க. கேட்டல, டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டான். எல்லாம் சரியாயிடும். ஓ ஷிட்! பாதி லிஃப்ட் ஒரு ஃப்ளோர்லயும் பாதி லிஃப்ட் இன்னொரு ஃப்ளோர்லயும் இருக்கு. நாம நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் பயமுறுத்துறீங்க? நான் ஒன்னும் பயமுறுத்தல. நான் உண்மையான சிச்சுவேஷன் பத்தி சொல்றேன். நான் உன் பாடி கார்டு. இது என்னோட டியூட்டி. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? லிஃப்ட் ஃப்ளோர்ல திறக்கல, இதுல என்ன பயம் இருக்கு? இப்ப லிஃப்ட் நடு வழியில இருக்கு, அதுல என்ன பிரச்சனை? இப்ப நம்ம நல்ல ரிப்பேர் ஆன லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், இதுல என்ன பிரச்சனை? அட கதவை கொஞ்சம் திறங்களே. ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டேன். மறுபடியும் பண்ண மாட்டேன். அப்புறமா நீ என் மேல கோபப்படி. இப்ப நான் சொல்றது கேளு. என்ன வெளியால நினைச்சுக்க, இது வேற கையா நினைச்சுக்க. உன் லைஃப்ல உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பத்தி யோசி, உன் அம்மாவை பத்தி யோசி, உன்னோட பொண்ணுங்களை பத்தி யோசி, யார வேணாலும் யோசி.
பாட்டி என்ன இதெல்லாம்? நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்? ஒரு குரல் கொடுத்திருந்தா நான் வந்திருப்பேன்ல. அட இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? ஒரு ரூம்ல தலகாணி ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதான் நான் எடுத்துட்டு வந்தேம்மா. அப்புறம் நீ என்ன கொஞ்சம் வேலை பார்க்க விடு, சரியா? வேலை பார்த்தாதான் உடம்பு நல்லா இருக்கும், புரிஞ்சுதா? இரு, நான் இத மாத்தி வைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுமா. நீங்க சாவி விஷயத்தை பத்தி எல்லாம் பேசி இருந்திருக்க கூடாது. பாட்டி, நீங்க இந்த வீட்டோட பெரியவங்க. இன்ஃபேக்ட் கோலி ஃபேமிலிலே நீங்க தான் மூத்த மருமக. சாவி எப்போ உங்ககிட்ட தான் இருக்கணும். முதல்ல உட்காரு. உன்னோட மனசு ரொம்ப சுத்தமானது, அதனாலதான் இந்த மாதிரி யோசிக்கிற. ஆனா ஒரு விஷயம் யோசி, இன்னைக்கு இந்த சாவி உன்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோ, நாளைக்கு எப்படி உன் மருமக கிட்ட நீ இத கொடுப்ப? நீங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களா? இங்க பாருமா, வம்சம் எப்ப வளரும்னா எதிர்கால சந்ததியினரை பத்தி யோசிக்கணும். இந்த சாவிய நான் என்கிட்டயே வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் வம்சம் எப்படிமா வளரும்? இந்த சாவிங்க கூட வெறும் பொறுப்புகள் மட்டும் சேர்ந்து இல்லம்மா, இந்த சாவி கூட மரியாதையும் சேர்ந்து இருக்கு. அப்புறம் யாரெல்லாம் இந்த பொறுப்பை பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த குடும்பத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். எல்லாரும் அவங்க சொல்றத சீரியஸா எடுத்துப்பாங்க, அவங்க சொல்றத கேட்பாங்க. உண்மையை சொல்லவா? அதாவது ஒரு மருமகளோட உண்மையான கிரீடம் எதுன்னா அது இந்த சாவிதான். எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனோட மரியாதை எப்பவும் அவன் கையில தான் இருக்கும்னு. அது சுயமா சம்பாதிச்சாதான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பாட்டி, நம்ம ஃபேமிலி ரொம்ப அருமையான ஃபேமிலி. எனக்கு எல்லார்கிட்ட இருந்தும் அன்பு கிடைச்சா போதும், மரியாதை கிடைக்கலனாலும் பரவாயில்ல. தினமும் திட்டு வாங்கினாலும் அதை மனப்பூர்வமா ஏத்துப்பேன். அப்புறம் பாட்டி, எனக்கு ரியா கூட எந்த காம்படிஷன் வச்சுக்க விருப்பம் இல்ல. இது ரெண்டு மருமகளுக்கான இடையில இருக்கிற காம்படிஷன் தான். இருந்தாலும் அவன் தங்கச்சி இல்ல. அக்கா தங்கச்சிக்கு நடுவுல சண்டை வேணா நடக்கலாம், ஆனா போட்டி இருக்க கூடாது. அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவளோட சந்தோஷத்துக்காக இந்த வீட்டோட மொத்த சாவியும் அவ கையில கொடுக்கணும்னாலும் நான் சந்தோஷமா கொடுத்துருவேன். நீதான் இந்த மாதிரி யோசிக்கிறமா, ஆனா என்னால கண்டிப்பா உறுதியா சொல்ல முடியும், ரியா கண்டிப்பா இந்த மாதிரி யோசிக்க மாட்டா. நீ அவங்களோட இந்த காம்படிஷன்ல போட்டி போடக்கூடாதுன்னு நினைக்கிற, ஆனா என்னால கண்டிப்பா சொல்ல முடியும், ரியா எப்படி இந்த காம்படிஷன்ல உன்னை ஜெயிக்கலாங்கிறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா. அதனால இங்க பாருமா, நீ இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும். இல்ல பாட்டி, நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ரியா கண்டிப்பா என்னை பத்தி அப்படி யோசிக்க மாட்டா. ஐ நோ. இதுக்கு முன்னாடி அவ இன்மெச்சூர்டா இருந்தா, அவளை அறியாம என்னென்னமோ பண்ணிட்டா. ஆனா இப்ப அவ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப புத்திசாலி ஆயிட்டா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ட் ஐம் ஷூர் அவளுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், நாங்க இப்ப வெறும் அக்கா தங்கச்சி மட்டும் இல்ல, இந்த வீட்டோட மருமகள்கன்னு. சோ அவ என்னை பத்தி கண்டிப்பா தப்பா யோசிக்க மாட்டா. நான் அப்ப சொன்ன மாதிரியே உன் மனசு உண்மையிலேயே சுத்தமா, ஏன்னா எல்லார பத்தி நீ நல்ல விதமா தான் யோசிக்கிற. ஆனா நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அதாவது ரியா உன் தங்கச்சிங்கிறது அடுத்த விஷயம். அதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டோட மருமக, அதனால இந்த வீட்டோட பொறுப்புகள் எல்லாத்தையும் நல்லபடியா நிறைவேத்து, சரியாமா? அப்படின்னா இந்த வீட்டுல ரியாவும் இருப்பா, அதனால அவளையும் சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்ல? நீ சொல்ற விஷயம் உண்மையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ரியாவை பத்தி ஏதோ ஒரு நெருடல் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா என் மருமகளை எப்படி ஆசீர்வாதம் பண்றதுன்னு யோசிச்சேன். அப்படியா? இவ்வளவு நல்ல விதமா பேசிட்டு ஆசீர்வாதமும் கொடுப்பீங்களா? நீங்க பேசுறதே எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தான். அதோட நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க, நீங்க எங்க கூட இருக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க எப்பவும் எங்க கூடவே இருக்கணும், உங்க அன்பை செலுத்திக்கிட்டே இருக்கணும். இதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். அப்படி ஆசீர்வாதம் பண்றதா இருந்தா நீங்க கண்டிப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு நீங்க என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும்னா, நான் எப்பவும் உங்க எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த ஆண்டவ அருளால இந்த வீட்டை நீ முத்து மாலை மாதிரி அப்படியே சேர்த்து கோர்த்து வச்சுக்கோமா. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சரி, ரொம்ப பேசியாச்சு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. வந்ததுல இருந்து வேலையே தான் பாத்துட்டு இருக்க. நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். அப்பா,
இங்க பாரு, இந்த உலகத்துல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பத்தி யோசி, உங்க அம்மா பத்தி யோசி, உன் பொண்ணை பத்தி யோசி. ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கையை கொஞ்சம் பிடி. அவங்களுக்காகவாது என் கையை பிடி. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? கையப்படி கையப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கல. என் கையை பிடிச்சா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? உன் தலகணத்தை காட்டுறதுக்கு இதுவா நேரம்? உன்னோட ஈகோ உன் உயிரை விட பெருசு கிடையாது. எல்லாத்தையும் காமெடியாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. இவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு. ஆனாலும் நான் இவர்கிட்ட ஒழுங்கா பேசல. இருந்தாலும் அதை பத்திலாம் நினைக்காம இவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு.